ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை காலையில் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை 2 விதமான சோதனை. தேவனை அனுமதிக்கிற சோதனை, தேவன் பாதுகாக்கிற சோதனை. தேவன் அனுமதிக்கிற சோதனை என்பது நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதிப்பார். நாம் அவருக்காய் காத்திருக்கிறோமா, அவரை நம்புகிறோமா, அவருடைய நேரத்துக்காக பொறுமையோடு இருக்கிறோமா என்றெல்லாம் விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். அந்த விசுவாசம்தான் புடமிடப்படும். அது பாடுகள் வழியாக, தேவைகள் வழியாக, பல காரியங்கள் மூலமாய் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள், பாடுகள், தேவைகள் இவைகளெல்லாம் விசுவாசத்துக்கு வரக்கூடிய சோதனை. இந்த சோதனையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி அதை மேற்கொண்டு ஜெயித்து வாழ வேண்டும். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நிரூபித்து காட்டணும். இன்னொரு சோதனை உண்டு, அது பிசாசு, சோதனைக்காரன் சோதிக்கிற, பரிசுத்தத்தை சோதிக்கிற காரியம். ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்வதற்கு ஏதுவான காரியங்களைத்தான் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். பிசாசு ஆசைகள், ஆசாபாசங்கள், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காரியங்கள், கவரக்கூடிய காரியங்கள், மயக்கக்கூடிய காரியங்கள், நம்ம இழுக்கக்கூடிய காரியங்கள் என்று பல காரியங்களை காட்டி பரிசுத்த நிலையிலிருந்து கீழே விழுவதற்கு ஏதுவான சோதனைகளை கொடுப்பார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை அல்லது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை என்று சொல்லலாம். சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். மாம்ச சுபாவத்தின்படி வாழக்கூடாது, ஆவியின் சுபாவத்தின்படி வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எங்கேதான் பிரச்சனை? சபைக்கு வந்தும் மாம்சத்துக்குரியவர்களாய் வாழ்வார்கள். ஆவிக்குரியவர்களாக வாழ ஆசைப்படுவதை விட இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை அனுபவிப்பதில் அதிக ஆசையோடு வாழ்கிறவர்களும் உண்டு. பிசாசு இப்படிப்பட்ட ஆசையோடு உள்ளத்தில் ஆசையை வைத்து துடித்து கொண்டிருக்கிறவர்களை எளிதாக விழ வைத்து விடுவான். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தத்துக்கான சோதனையில் சோதிக்கப்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று காக்கிறார். நீங்கள் தேவ பக்தியோடு வாழ்வீர்கள் என்றால் பிசாசு என்ன சோதனை கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். யோசேப்பு ஆண்டவர் காப்பாற்றலையா? உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். அநேக பரிசுத்தவான்களை தேவன் காப்பாற்றி இருக்கிறார், உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனால் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆளுகையை அசட்டை பண்ணுகிறவர்கள். தேவன் என்னை ஆளக்கூடாது, தேவனுடைய ஆலோசனையின்படி நான் வாழ மாட்டேன், என் மனதும் மாம்சமும் என்ன விரும்புகிறதோ அதன்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நித்திய நரகம் உண்டு. எனவே இன்றைக்கு தியானத்தில் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சிந்தையின்படி, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கிறேனா, இல்லாவிட்டால் இந்த மாம்சத்தின்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் சோதனையிலே விழுந்து விடுவார்கள். ஆனால் தெய்வ பக்தியோடு தினந்தோறும் காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய உதவியை தேடி, ஒத்தாசையை தேடி, அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நாள் முழுவதும் வரக்கூடிய எல்லா சோதனை நின்றும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டாக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருங்கள். எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாதீர்கள். அவருடைய ஆளுகை, அவர் நம்மேல் காட்டுகிற அந்த பரிவு, பாசம் மட்டுமல்ல, அதிகாரம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த ஆளுகைக்கு உட்பட்டு வாழுங்கள். நீங்கள் நரகத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, பரலோகத்தில் தேவனோடு வாழ்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். மாம்சத்துக்குரியவர்களாக அல்ல, ஆவிக்குரியவர்களாக வாழுங்கள். ஆண்டவர் கிருபை தருவார். நல்ல பிதாவே, தெய்வ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று காக்கும்படி காத்து கொண்டிருக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். மாம்ச இச்சையின்படி நடக்கிற அக்கிரமக்காரர்களை நீர் நரக ஆக்கினைக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த லிஸ்ட்ல நாங்களோ எங்கள் குடும்பமோ எங்கள் சபை விசுவாசிகளை யாரும் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணித்து தெய்வ பக்தியுள்ளவர்களாய் வாழ்வதற்குரிய கிருபையும் பலனும் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.